பண கஷ்டம்னா பண கஷ்டம் வரும். குடும்பத்துக்குள்ளே இருக்கிற நோய் நொடியில் வந்து தாக்கும். பிள்ளைகள் ரீதியில் வந்து நமக்கு பல சிரமத்தை கொடுக்கும். சொன்ன பேச்சு பிள்ளைகள் கேட்காது. அது இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுங்க. அதை கண்டிக்கிற ஒருத்தர் வீட்டில் இப்போ 2 பேர் இருக்கணும், ஒருத்தர் கண்டிப்பாங்க, ஒருத்தர் அதை விட்டு பிடிச்சிருவாங்க. இப்படியெல்லாம் கர்மா வந்து பல வகையில் நம்மளை வந்து சுற்றி விடும். கர்மா ஒரு ஆங்கிளில் மாத்திரம் நம்மளுக்கு வராது. அடி 4 திசைக்கும் திருப்பி மாற்றி மாற்றி அடி கொடுப்பாங்க. இதை சரி பண்ணிட்டு வந்தால் இந்த சைட்லேருந்து வரும். இப்போது கணவன் மனைவி இருக்காங்க, பெரிய அளவில் சண்டைக்காடு நடந்து அடி புட்டி நடக்குன்னு வச்சுக்கேன், பெரிய பஞ்சாயத்து ஆகுது. இதை அடித்து பிடிச்சி பேசி பஞ்சாயத்து பண்ணி முடித்த உடனே என்ன ஆகும்னா, பெற்றவங்க சைட்லேருந்து வரும், பெரியவங்க சைட்லேருந்து ஒரு பிரச்சனை வரும். அதை சமாளம் பண்ணி சரி பண்ணி அடித்து பிடிச்சி ஒரு வருஷத்தில் சமாதானம் பண்ணி கொண்டு வந்தோம்னா கூட பிறந்தவங்க சைட்லேருந்து வரும். எப்படி பிறந்தவங்க சைட்லேருந்து வரும். அது ஆம்பளைகளும் பிறந்திருக்கலாம், பொம்பளைகளும் பிறந்திருக்கலாம். அது எந்த வடிவத்தில் வருதுன்னு சொல்ல முடியாது. பண ரீதியாக வருதா, சொத்து பிரச்சனையாக வருதா, இல்லை செய்வாக்கு முறையில் வருதா, இல்லை போராமையில், அது நீங்கள் சொல்லுவீங்களே அது என்ன செய்வனையில், இப்படி எந்த வகையில் வருதுன்னு சொல்ல முடியாது. சரி, இதை எப்படியாவது தெரிஞ்சு அதுக்கு ஒரு இனத்தைவாது பார்த்து சமாதானம் அடித்து பிடிச்சி மல்லு கட்டி சரி பண்ணிக்கிட்டு வந்தால் இங்கே யார் இருக்குது தெரியுமா? நம்ம வீட்டுக்குள்ளே பிள்ளைங்க தானே. இவங்க மூலியமாக நமக்கு வரும். படிக்க போவான், அவன் கொஞ்சம் உயிர் சலுக்கா புழுக்கான்னு நின்னான்னா ஒரு வண்டியை வாங்கி கொடுப்போம். அவர் டர்ன்னு போவார், ஒன்றில் முட்டிக்கிட்டு அவர் பல்ல எழுச்சிட்டு பட்டு கிடப்பார். அப்படி வரும். இல்லை பள்ளிக்கூடத்துக்கு நம்ம 1 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி காலேஜில் சேர்த்துருப்போம். 2 மாதம் போவார், 3ஆவது மாதம் நான் போக முடியாதுன்ட்டு ஒரு ஊர் சுற்ற ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? இல்லை ஒரு பொண்ணோ ஏதோ கட்டி கொடுத்துருப்போம், அந்த பொண்ணு அங்கே பிரச்சனையாகி இங்கே வீட்டுக்கு வந்து உட்காந்து. இப்படி கர்மா வந்து நமக்கு எத்தனை வகையில் நம்மளை வந்து நெருக்கணும்னு முடிவு பண்ணுதோ அத்தனை வழிமுறையிலையும் வந்து நம்மளை வந்து 4 திசைன்னு நினைச்சோம்னா கர்மாவுக்கு 8 திசையிலையும் வாசல் உண்டு. அதுக்கு தான் சொல்கிறேன், எந்த கதவை திறந்தாலும் சன்னலை கூட திறந்து வைக்காதுன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் காரணம். நீ வாசலை 4 நினச்சிக்கிட்டு இருப்ப, சன்னல் 4 வச்சிருப்பீல்ல. நம்ம தான் கதவை பூட்டிட்டோம்ல, நாங்கள் சன்னலை திறந்து விட்டு காத்தோட்டமாக உட்காந்துட்டு இருப்பீல்ல. அதுக்கு தான் சொல்லுவேன், சன்னலை கூட திறந்துடாத அப்படின்னு சொல்லுவேன். அப்போது கர்மாவை வந்து நம்ம முறியடிக்கணும், நம்ம ஒரு நல்ல ஒரு மேன்மைக்கு வரணும்னா கொஞ்ச காலம் நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் கஷ்டப்பட்டால் மாத்திரம்தான் தீர்க்க முடியும். இத்தனை ஒரு 5-6 வருஷம் 10 வருஷம் படாத பாடு கஷ்டப்பட்டு இருக்குன்னு கேச்சுக்கோங்க, இன்னொரு 3 வருஷமும் இதை கஷ்டத்தை அனுபவின்னு சொல்லுவோம் நாங்கள். இன்னொரு 10 வருஷம் அனுபவிச்சிருக்கில்ல, இன்னொரு 3 வருஷம் அனுபவிச்சுட்டு வா, பார்த்துக்கலாம், அப்படி தான் சொல்லுவோம் நாங்கள். புரிஞ்சுதா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 10 வருஷம் வந்து உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிற்காது. இந்த 3 வருஷம் தான் சாமிக்கிட்ட வந்து நாங்கள் 2 வருஷம் 2.5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் எங்களுக்கு ஒரு இது கிடைக்கலப்பா, நாங்களும் படாத பாடுபட்டுக்கிட்டோம். இப்படி தான் தூக்கி போடுவீங்க. இது மனிதனுடைய பிறவி பலனில் இருக்கக்கூடிய, பிறவியில் வரக்கூடிய நம்ம குண அம்சம் இதுதான். ஆமாம், சரி 3 வருஷம் நமக்கு ஒரு இது லைன் கொடுத்துருக்காரு, அந்த 3 வருஷம் நம்ம என்ன பட்டாலும் பரவாயில்ல, உருண்டு பிறண்டு எந்திரிச்சு போவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா உனக்கு வழிகாட்டினவன் 2.25 வருஷத்துலேயே உனக்கு பக்கபலம் ஆயிடுவான். வழிகாட்டுறது யாரு? என்ன மாதிரி முட்டாள். புரியுதா? கர்மவினையை கண்டறிஞ்சு அதுக்கு நல்வழிப்படுத்துறது யாரு? குரு, சனி பகவான். இதுவரைக்கும் நம்மளுக்குள்ள நடந்த பகிர்ந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டு வரேன். கர்மவினையை வந்து போக்கடிக்கிறதுக்கு பக்கப்பலமா என்ன மாதிரி முட்டாளை யாரை எடுத்துட்டு வருவோம்னா அங்கிருந்து தான் எடுத்துட்டு வருவோம். சனி பகவானை பக்கப்பலமாக நிற்க வச்சுக்கிட்டு தான் கர்ம வினையை வந்து உடைக்க முடியும். அப்போது உன்னுடைய இது அந்த 2.25 3 வருஷம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 2.25 வருஷம் வந்துருச்சு அப்படின்னா
அடுத்து அந்த 4 வருஷம்னா 4 மாதம் வரும் இல்லையா, அந்த 4 மாதத்துலேயே 2 பேரும் சேர்ந்து உனக்கு நன்மையை கொடுத்துருவாங்க. எப்படி? குருவும் சனீஸ்வரனும் 2 பேரும் சேர்ந்து 10, இது ஒரு 2.25 12.25 வருஷம் நீ பட்ட கஷ்டத்துக்கு 4 மாசத்துல ஒட்டுமொத்தமான நிவர்த்தனையும் இறக்கிடுவாங்க. இதுதான் கர்மவினையை முறியடிச்சு நீ மேன்மை நல்வழிக்கு திரும்புன்னு சொல்றது. எப்படி? கர்மவினையை முறியடிச்சு நல்வழிக்கு திரும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியம் அதுதான். ஆனா நம்ம அந்த அவசரம் நமக்கு நல்லா புரிஞ்சுக்கிறணும். நீ ஏற்கனவே 10 வருஷம் படாத பாடுபட்டு சின்னாவனமாக இருக்கிற, என்னை போல ஒரு பரதேசிட்டு வந்து நிற்கிற, உனக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க. இங்கே வந்து நீ எவ்வளோ 2.25 வருஷம் கஷ்டப்படுறோம். அந்த 2.25 வருஷத்துக்கு நமக்கு பொறுமை இல்லாமல் 1.5 வருஷத்தில் நம்ம வந்து பின்னடைவு ஏற்பட்டுருக்கோம். அப்போது 12.25 வருஷத்துக்கு உண்டான நிவர்த்தனையும் நன்மையும் நமக்கு அடிவிட்டு போகுது. அங்கே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறணும். அந்த இன்னும் 1 வருஷம் நம்ம தாக்கு பிடிச்சி நின்றுருந்தா 13 வருஷத்துக்கு உண்டான பலனும் நமக்கு வந்து கிடைச்சிருது. அப்போது அங்கே 10 வருஷம் எதெல்லாம் தோத்தமோ, எதெல்லாம் பறி கொடுத்தோமோ, எதெல்லாம் கொடுத்து ஏமாந்தோமோ எல்லாம் நமக்கு வந்து கை கொடுத்துரும். சரியா? இன்னும் கர்மத்தை வந்து கர்மவினையை களையெடுத்து அதை போக்கிட்டு நன்மை தர 2 பேரும் முடிச்சிட்டாங்கன்னா அடுத்து 18 வருஷம் உங்களை அசைக்கவும் முடியாது, ஆட்டவும் முடியாது. எப்படி? ஆமாம். இவன் 9 வருஷம், அவன் 9 வருஷம் பகிர்ந்துக்கிடுவாங்க.